ஹாய் ஹலோ. இன்றைக்கி நம்ம ப்ளவுஸை ட்ரேசிங் மெத்தடில் எப்படி ஈஸியாக கட்டிங் பண்ணி இது பார்க்கலாமா? ப்ளவுஸை ரெண்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி குஷன் பின் வச்சு கட் பண்ணிவிட்டு நமக்கு ட்ரா பண்ண ஆரம்பிச்சிடலாம். சீம் அலவன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1/4 இன்ச்சு, செகண்ட் 1/2 இன்ச்சு, ஹாம்கோல் அளவு இது எல்லாமே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி முடிச்சுட்டு ப்ளவுஸை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நெக்கோட அளவு கீழேயும் சேர்த்து சேம் அளவு உங்களுக்கு இருக்கணும். ஹாம்கோல் எல்போ போட்டுக்கோங்க. எல்போ போட்டு கார்னரில் ஷேப்பர் வச்சு ஷேப் பண்ணிக்கோங்க. தென் பாடிஷனுடைய சைடு போட்டுக்கோங்க. நெக்குக்கு 1 இன்ச் வச்சுட்டு அதை மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே இருக்கிற அளவு என்னவோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு பேக் தட்டை ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. இதை கட் பண்ணி முடித்து எடுத்துட்டு நாம் இதுக்கப்புறம் இதில் இருக்கிற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே மார்க் பண்ணிக்கலாம். இனி ஸ்லீவுக்கு ஃபஸ்ட்டு 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு இருக்கிற ஸ்லீவை அப்படியே வச்சு அதனோட எக்ஸஸ் கிளாத்துக்கு நம்ம ஜாயின் போட்டுக்கலாம். ஹைட்டு 1/2 இன்ச்சு சென்ட்ரு மார்க் வச்சுட்டு ஷேப் பண்ணிக்கோங்க. இது கட் பண்ணி எடுத்துட்டு தென் நம்ம ஃப்ரண்ட் பார்ப்போம். இதை ஷேப் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் ஃப்ரண்ட் சைடு மட்டும் ஷேப் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சு உள்ளே வச்சு மார்க் பண்ணி ஷேப் பண்ணியிருக்கேன். இதுக்கும் நாச்சில் போட்டுக்கோங்க. இனி ஃப்ரண்ட்டு பேக் தட்டை வச்சு எக்ஸாக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வச்சுட்டு ஷோல்டரை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸாக்டாக ஹார்மும் எக்ஸாக்டாக பண்ணிக்கோங்க. சைடு அப்ராக்சிமேட்டாக நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா போதும். ஃப்ரண்ட்டு நெக்கும் நீங்கள் அப்ராக்சிமேட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இதை எடுத்துகிட்டு இனி ப்ளவுஸை நாம் வச்சுட்டு ப்ளவுஸில் இருக்க ஃப்ரண்ட் பார்ட்டு கொக்கி பகுதி இருக்கு இல்லையா, அதை மட்டும் வச்சுட்டு இந்த கோட்டில் வச்சு எக்ஸாக்டாக ஷோல்டரை இப்படி வைங்க. இப்படி வச்சு முடிச்சுட்டு அதுக்கு ஒரு பின் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு நகராமல் இருக்கும். இப்போ ஈஸியாக அந்த 1/4 இன்ச் உள்ளே இருக்கு இல்லையா, இதை இப்படி ஃப்ளாட்டாக நல்லா ஃப்ரண்ட் பொசிஷனை நல்லா ஃப்ளாட் பண்ணுங்கள். எங்கேயும் சிங்கேஜ் இருக்கக்கூடாது. உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளாட்டாக எடுத்துகிட்டு 1/4 இன்ச்சு மேலே சென்டர் மார்க்கில் மார்க்கு, பட்டிக்கும் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் ஜாயிண்டிங் 3/4 இன்ச்சில் ஒரு மார்க்கு, மிடில் சைடில் 1/2 இன்ச்சு கீழே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்த பாயிண்ட்டுக்கும் உள்ளே எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கோ அதுவும் மார்க் பண்ணிக்கோங்க. இனி நல்லா செக் பண்ணிக்கோங்க. நெக்கோட அளவும் கிளாத்துக்கும் மார்க் பண்ணுறதுக்கும் 1/4 இன்ச்சு டிஃப்ரென்ஸில் மார்க் பண்ணி ட்ரா பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டும் ட்ரா பண்ணிட்டு பின்னை கழட்டிட்டு சைடோட அளவை பட்டி பகுதியிலேருந்து கரெக்டாக ஒரு மார்க்கு இதை ரெண்டையும் கொண்டு போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இனி ஹார்மோட அளவும் மார்க் பண்ணிக்கலாம். இப்படி உள்ளேருந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி நம்ம உள்ளே ஷேப் பண்ணிக்கலாம். சேம் சைடு இந்த டாட்டோட மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த மிட் ஆஃப் த பிளேஸில் இருக்கிறதும் இந்த சென்டர் டாட் தான் முக்கியமானது. அதையும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, அதை எவ்வளோ வித்து இருக்குன்றதும் எக்ஸாக்டாக எடுத்து அதையும் 2 டைம் மார்க் பண்ணணும். தென் அதனுடைய லென்த்தும் எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்கேலை வச்சு எல்லாத்தையும் கரெக்டாக நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த டாட்டு 3 டாட்டையும் போட்டுட்டு சிசர் எடுத்து ஃபுல்லாக அவுட்லைனில் கட் பண்ணிக்கலாம். கிளாத்தை நம்ம கையில் எடுக்கக்கூடாது, ரொட்டேஷன் பண்ணி தான் எடுக்கணும். ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கப்புறம் நாச்சில் போட்டுக்கணும். ஸ்டிச்சிங்கோடது எல்லாமே எங்கெங்கே நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோமோ அதெல்லாம் சென்டரோடது நல்லா மடித்து ஃபோல்ட் பண்ணி அந்த கார்னர்லேயும் நம்ம நாச்சில் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் பட்டி எப்படி போடுறதுன்ட்டு ட்ரா பண்ணிக்கலாம். கீழே ஒரு 1/2 இன்ச்சுக்கு போட்டுட்டு இதை பாருங்கள், இதே மாதிரி ப்ளவுஸை செட் பண்ணிட்டு மேலே ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மிடில் ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. சைடில் ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வித்தும் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்கேலை வச்சு கோடை போட்டுட்டு நீங்கள் அழகாக
இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். தென் க்ராஸ் பீஸ் எப்படி போடுறதுன்றதும் காமிக்கிறேன். இது ப்ளவுஸோட நமக்கு பைப்பிங்காக யூஸ் பண்ணுற க்ராஸ் பீஸு. இது இப்படி ஸ்ட்ரெச்சபிள் ஆகணும், அதுதான் க்ராஸ் பீஸு. ஸோ இதையும் போட்டு இப்படி ஒன்று ஒன்றா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேலன்ஸ் இருக்கிறத பட்டன் பட்டிக்கு வி பட்டிக்கெல்லாம் எப்படி வேணுங்கிறது நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் பாருங்கள், பட்டன் பட்டிக்கு ஒன்று, வி பட்டிக்கு ஒன்றும் எடுத்துக்கலாம். இப்போ ஸ்லீவுக்கு நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் கிளாத் நமக்கு கம்மியாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி எக்ஸஸ் கொஞ்சம் நம்ம ஜாயின் போட்டு இதுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ்க்கு நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். ஸோ சில ப்ளவுஸ் பத்தாது இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு போடுற ஜாயிண்டிங்காக இது. ஸோ இதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இது கூட வச்சுட்டு ஜாயிண்ட்ஸ் போட்டுக்கலாம். போட்டோம்னா இது இப்போ கரெக்டாக எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்துடும். இப்படி ஜாயின் போட்டு